ராணுவ வீரர்கள், விவசாயிகள் இவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான ஹீரோ. நேத்து தான் கேள்விப்பட்டேன், அப்பா நெஞ்சு வழியில இறந்துட்டாருமே. அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இந்த கடவுள் ரொம்ப மோசமானவப்பா. நல்லவங்களை எல்லாம் சீக்கிரமாவே கூப்பிட்டுக்கிறான். பாவம், பொண்ணு கல்யாணத்தை கூட பார்க்கல, புள்ள கல்யாணத்தையும் பார்க்கல. ஆனா பரவாயில்லப்பா, நான் இருக்க உனக்கு. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பிரம்மாண்டமா நடத்தலாம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் 20 ஏக்கர் நிலம் தரேன். வேண்டாம் சார், நீங்க ஏன் 20 ஏக்கர் நிலம் கொடுக்க முன் வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஆளுங்க கூட வந்து கேட்டாங்க சார். என்னை மன்னிச்சிருங்க சார். மலையில இருக்கிற நிலத்தை நான் விற்க மாட்டேன். அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்கு சார். சென்டிமெண்ட்ங்கிறது நம்ம ஷர்ட்ல போட்டுக்கிற சென்ட் மாதிரி இருக்கணும் ஹீரோ. நரம்புல குத்தி ஏத்துற மயக்க மருந்து மாதிரி இருக்க கூடாது, ஆபத்தாயிடும். இந்த காலத்துல கூட எந்த காலமா இருந்தாலும் குழந்தைய பெத்துக்கிறது ஒரு பெண் தான் சார். சூரியன் என்னைக்கும் கிழக்குல தான் உதிக்கும். மனுஷன் என்னைக்குமே மனுஷனா தான் இருப்பான். மிருகமும் மிருகமா தான் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது சார். சார், இந்த சமாதியை எதுக்காக தரையில இருந்து கொஞ்சம் மேல கட்டுறாங்க தெரியுமா? நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு நம்ம பெத்தவங்க பாவம் கலைச்சு போய் படுத்து தூங்குற இடம் சார் அது. யாராவது தெரியாம அங்க போய் காலால மிதிச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சமாதியை கொஞ்சம் மேல ஏத்தி கட்டுவாங்க. ஓகே 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 ஓகே. உன் அப்பாவோட சமாதியை நான் டிஸ்டர்ப் பண்ணாம அத சுத்தியும் காம்பவுண்ட் போட்டு பக்கத்துல நான் ரோடு போட்டுக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சார், மசூதி, சர்ச்சு, கோயில் இதுக்கே கேரண்டி கிடையாது சார். எங்க அப்பாவோட சமாதிக்கு எப்படி கேரண்டி கிடைக்கும்? வேண்டாம் சார், நீங்க ஆளை விடுங்க. கையெடுத்து கும்பிடுறேன். சரி, அப்படி ஆகட்டும். இங்க பாருப்பா, மலை மேல இருக்கிற உன் நிலத்தை விற்க போறியா? என்னையா இது? உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் என் நிலத்து மேலதான் கண்ணா இருக்க. என்ன விஷயம்? திரும்ப திரும்ப வந்து கேக்குறானுங்களே. உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை தான் சொல்லி புரிய வைக்கிறது? எங்க அப்பாவோட சமாதி இருக்காங்க, அந்த நிலத்தை விற்க முடியாது. போதும்பா, இந்த ஒரு வார்த்தை போதும். அங்க சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் இவன் வாங்கிட்டான். உன் ஒருத்தனோட நிலம் மட்டும் அவனுக்கு கிடைக்கலனா அங்க ரோடும் போட முடியாது, ஃபேக்டரியும் நடத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட் ஃபேக்டரியை திறக்கும். நிச்சயமா எல்லாருக்கும் விடிவு காலம் வரும் தம்பி. அட, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதுவும் புரியல. இங்க பாருப்பா, உங்க அப்பா தான் எங்க எல்லாருக்கும் கவசமா இருந்தாரு. இத்தனை வருஷமா எங்களுக்காக போராடினவர் அவர் ஒருத்தர் தான். திடீர்னு அவர் போய் சேர்ந்துட்டதுனால அவர் எங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இல்லப்பா, அவர் இறந்தும் எங்களுக்கு கவசமா இருக்காரு. இந்த படுபாபி கையில எங்க ஃபேக்டரி போகாம நடுவுல கவசமா படுத்து தூக்கிட்டு இருக்காரு எங்க ஐயா. அவர் எங்களுக்கு தெய்வம். ஓஹோ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஓகே, அப்ப பிரச்சனையே இல்ல. அவருக்கு என்ன விருப்பமோ அதான் நடக்கும். ஏய், அந்த காய் நல்லா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ, டக்குன்னு தூக்கி போடுவாரு. ஏய், மாங்காய் சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த காய் வேணும். I want that one. I want that one. Hey. Oh God. எனக்கு இந்த காய் வேணும். இது வேணும். நிறுத்துங்க, இந்த கொலையை நிறுத்துங்க, இந்த அநியாயத்தை நிறுத்துங்க. இந்த காயை கொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? காயை நான் கொல்றேனா? பைத்தியமா நீ? இந்த மரம் இல்ல, இந்த மரத்தை என்ன நினைச்சீங்க? இது எங்க வம்சத்தை வளர்த்த மரம். ஒரு சின்ன செடியா இருந்து வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கி இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்திருக்கு. இதோட வேறு என் தாத்தாவோட தாத்தா, இதோட பட்டை என் தாத்தா. இதுல இருக்கிற பெரிய கிளை, சின்ன கிளை இதெல்லாமே என்னோட அத்தை, சித்தி, மாமா எல்லாருமே சொல்றாங்க. இந்த காய்கள் என் சகோதரன், சகோதரி மாதிரி அநியாயமா கொண்டுட்டியா? இப்படி காய் கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா? இது கூட தெரியாம பறிக்க வந்துட்டியா நீ? ஆனா இந்த உண்மை என்ன மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி என்னோட சகோதர சகோதரிய அநியாயமா கொன்னுட்டியேடி. ஏய், ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. மாங்காய் பறிச்சதுக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றேன். அப்படி நான் வாங்கடா போலாம். இவங்களை இப்பவே பஞ்சாயத்துல நிறுத்துறாங்க. அங்க இவங்களை கட்டி போடுவாங்க, ஆடைகள் எல்லாம் கிழிப்பாங்க, அடி பிரி பிரின்னு பிரிப்பாங்க. கூட என் மனசு ஆறாதே. ஐயோ, வேணாங்க. No. ப்ளீஸ், வேணும்னா பணம் கூட வாங்கிக்கோங்க. No. ப்ளீஸ் ப்ளீஸ். No. சாரி, No, வேண்டாம். no, 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 no. ஆக்டிங் பண்ணாம ஒத்துக்கோ. ஓகே ஓகே. எவ்வளவு? 100. டேக் இட். ஒரு காய்க்கு 100 கண்ணு. ஒரு காய்க்கு 100 ரூபாயா? கொடுக்க முடியாது. கட்டி போட்டுருவாங்க. சட்டையை கிழிச்சு சவுக்கடி. கொடுத்துரு ப்ளீஸ், கொடுத்துரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஆபரேஷன்.
எஸ்கேப் சீக்கிரம் போடா, போடா, போடா. ஏய், வா, வா, வா. ஏய், தள்ளுடா. நீங்க என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே மாங்காய் பறிச்சு கொண்டு வந்திருப்பேனே. என்னடி இவன் இப்படி சொல்றான்? என்னம்மா யோசிக்கிறீங்க? இந்த தோப்பு உன்னோடதா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற தோப்பு எல்லாமே உங்களுதாம்மா. ஏண்டி அஞ்சலி, அவன் உண்மையிலே புத்திசாலி தான். உன் தோப்பு காய உனக்கே வித்துட்டு போயிட்டான் பாரு. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அடேய், இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு. தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்கடா. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கடா. வீக் மைண்ட்ஸ், நீங்களாம் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. ஹெக், வேஸ்ட் பர்சன், ஹெக். அட்டா 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 அட்டா, இதுக்குதான் அப்போது வந்து தத்தக்கா பொத்தக்கா நீங்களாடா. ஏய், ஸ்டாப் இட். சொன்னா கேளுங்கடி. வேண்டாம். ஏய், ஸ்டாப் இட். நீங்கள் அனைத்தையும் அள்ளிவிட்டு. ஹேய், என்னடா வேஷம் அது? எங்க Dress எல்லாம் எதுக்காக எடுத்த? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது ஒண்ணு மாறு வேஷம் கிடையாது. நான் இங்க கிருஷ்ணர், நீங்க கோபியர்கள். செகண்ட் क्वेश्चनக்கு செகண்ட் ஆன்சர். நான் உங்க Dress எடுக்கல, நீங்களா தான் அவுத்து போட்டீங்க. ஹேய், என்ன கிண்டல் பண்றியா? பல்ல பேத்துறேன். அடியோ, யாரம் பிடிச்ச கண்ணுக்குட்டி. சின்ன வயசுல உன்னை எப்போ பார்த்தது, அப்ப குட்டி குட்டி ட்ரெஸ்ஸோட அழகா இருந்த. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்தா அதே குட்டி ட்ரெஸ்ஸோட இருந்தா என்ன நியாயம்? போது வாயை மூடு. பொம்பளைங்க குளிக்கும் போது வந்து பாக்குறீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? எங்கள் கோமாதாவின் சாம்ராஜ்யத்திற்குள் வந்து அனுமதியின்றி நீராடி விட்டு என்னிடமே ஆணவ பேச்சா? என்னடி திட்டுறான் அவன்? நான் ஒன்னும் உங்களை திட்டல கண்ணு. உங்களுக்கு தமிழ்ல அழகா விளக்கிட்டு இருந்தேன், அதுவும் ஆங்கிலம் கலக்காத தமிழ். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது எங்க எருமைங்க குளிக்கிற இடங்கிற. இப்ப தேவையில்லாம என்கிட்ட ஆணவத்தோட பேசினதுனால நிபந்தனை இல்லாம நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதாவது கைகளை இப்படி கூப்பி கொண்டு நீங்க தண்ணில இருந்து மேல வரல. அப்படி வரலன்னா இல்லனா என்ன துணியை தூக்கிட்டு ஓடி போயிடுவோம். ஓடி போனா என்னடா இப்படி கேக்குற? சும்மாடா, இப்படியே இவங்களால வெளிய வர முடியாதுல்ல. லெட்ஸ் கோ. டேய் தர்மா. கோவில் யூனிஃபார்ம் நோ ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, பெரிய இங்கிலீஷ். பூஜை கூட இங்கிலீஷ்லயே பண்ண. ஓகே ஓகே. ஆண்டவா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா வெயிட் மட்டும் செம வெயிட் இருக்கணும். கிட்டத்தட்ட 200 கிலோ இருக்கணும். 200 kgs. இப்படிலாம் வேணா அவ்வளவுதான். உனக்கு பார், ராட்சசி மாதிரி தான் பொண்டாட்டி கிடைப்பா. வந்துட்டாளே யாரு ராட்சசியா? வசந்த லட்சுமி. ஐயோ, ரெண்டு ஒண்ணுதான். ஏலே குடுமி இல்லாத பூசாரி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ ஹீரோ மாமா இங்க வந்திருக்காரமே, எங்க இருக்காருன்னு சொல்றியா? கோவில் பூசாரி மேல என்ன மரியாதை, என்ன மரியாதை? ஏலே வந்தாரா இல்லையா? இருந்தா, ஆனா இப்ப இல்லம்மா. ஏலே இவன் போய் சொல்றான், எல்லா இடத்துல போய் தேடுங்க. இங்க பாருப்பா, புள்ளையாரப்பா கொழுக்கட்டை தின்னுக்கிட்டு தொப்பை வளர்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தா என் ஆசை நிறைவேற்ற மாட்டியா? உனக்கு நான் தானே பூஜை பண்றேன், கொழுக்கட்டை எல்லாம் வைக்கிறேன்ல, தேங்காய் எல்லாம் உடைக்கிறேன்ல, பிரதட்சணை எல்லாம் பண்றேன்ல, விரதெல்லாம் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பண்றேன். சப்போர்ட் அவனுக்கா? சின்ன வயசுல இருந்து நானும் என் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன், நீயும் கேட்டுட்டே இருக்க, நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா ஆள் வளர்ந்ததுதான் மிச்சம். நீ மட்டும் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துகிட்டே இரு. நான் இப்படியே பேசி பேசி கிளவியாக போறேன். என் லவ் ஸ்டோரியை எப்ப நீ கல்யாண ஸ்டோரியை மாத்த போறேன்? அந்த பொறுப்பு உன்னோட தானே. இங்க பருப்பு இல்லையாரப்பா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் ஹீரோ மாமா எனக்கு தான். தம்பி சண்டி, யாருப்பா கூப்பிடுறது? நான் தான்ப்பா பிள்ளையார் கூப்பிடுறேன். யார் புள்ள? அப்படி கேட்க கூடாதுப்பா, நான் கடவுள் பிள்ளையார் கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, என்ன இங்கே வந்துட்டீங்க? இப்படி கேட்டா எப்படி? இவ்வளவு பெரிய காது இருக்கிற நானே பயப்படுறேன்னா மத்த தெய்வங்களை யோசிச்சு பாருப்பா. ஏன், அப்படி என்ன பிரச்சனை இப்போ? அந்த வசந்த லட்சுமியோட புலம்புல கேட்டு கேட்டு என் காது எப்படி ஆடுதுன்னு நீயே பாருப்பா. என் கண்ட்ரோல்லயே ஆமா நடுங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறீங்க? ப்ளீஸ்பா, வெளியே வந்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க? அப்படி தாண்டா. ஐயோ, என்ன காணோம்?
தேங்க்ஸ் பிள்ளையாரப்பா.